இது நம்ம கம்பெனி ரூல்ஸ். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். டைப் சப்ஜெக்ட் மன்னிப்பு கடிதம். அது போல்டா இருக்கணும். மதிப்பிற்குரிய அது வேணாம், அதை டெலீட் பண்ண. அன்புள்ள திரு சுப்பிரமணி அவர்களே, திருமதி புஷ்பா அவர்களே, அனு சுப்பிரமணி. அனு போதும்ல? எஸ் சார். என்னை சாப்பிட வர சொல்லி நீங்கள் அனைவரும் மிகவும் அன்புடன் என்னை அழைத்தீர்கள். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வர முடியாமல் போய்விட்டது. என்னால் வர முடியாமல் போனதை உங்களுக்கு தெரிவிக்க என்னால் முடியாமல் போய்விட்டது. என்னால் நடந்த தவறுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நீங்கள் எனக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும்படி ஆகிவிட்டது. என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறேன். இதற்காக நான் உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு தங்கள் நம்பிக்கைக்குரிய சூரிய பிரகாஷ். டைப் பண்ணிட்டியா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட சைன் வாங்கிக்கோ. பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன் சார். குட். ஓகே சார், நான் எடுத்துட்டு வரேன். அனு, ஓகே. என்னடி ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ரம்யா. என்னால அங்க இருக்கவே முடியல. அப்படி என்னடி ஆச்சு? அதான் அன்னைக்கே சொன்னல, சூரிய பிரகாஷ் சார் அவர் மனசுல இருக்கிறத சொல்ற வரைக்கும் நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் நடந்துக்க போறேன். அவருக்கு ஹர்ட் ஆச்சுன்னா? ஹர்ட்டா தான் இருக்கும், அது எனக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்லையே. நான் கொஞ்சம் ரஃபா நடந்துக்கிறதால அவர் மனசுல இருக்கிறத சொல்லுவாருன்னு எனக்கு ஒரு ஆசை. பாவண்டி சூர்யா சார் முந்தா நாள் லஞ்சுக்கு வர முடியலன்னு ஒரு அப்பாலஜி லெட்டர் கொடுத்தாரு. இவ்வளவு நல்லவரை போய் என்ன பாடுபடுத்துறடி நீ? வேற என்ன தாண்டி பண்ண சொல்ற? அவரு ரொம்ப ஹர்ட் ஆவார்னு எனக்கும் புரியுது. அப்புறம் ஏண்டி இப்படி பண்ற? இதெல்லாம் விளையாட போச்சா உனக்கு? நான் வேணும்னே அப்படி பண்ணல ரம்யா, அப்படி நடந்துருச்சு. நல்லா இருக்கடி நீங்க ரெண்டு பேரும் பண்றது. ஹைட் அண்ட் சீக் கேம் மாதிரி. இவ பேச போனா அவரு கோவப்படுறாரு, அவரு பேச வரும்போது மகாராணிக்கு கோவம் வந்துருது. என்னவோ போ, எனக்கு இதெல்லாம் சுத்தமா புரியவே இல்ல. என்ன பண்ணி? நான் இல்ல தாத்தா. அண்ணா கொஞ்சம் நில்லனு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? கல்யாணம் நின்னு போச்சுங்கிற சோகத்துல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம்ல.
நாம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. ஐயோ எதுக்கு? நோ ப்ராப்ளம். நீங்களே கல்யாணத்தை நிறுத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா தப்பே எங்க அப்பா மேலதான். ஆனா நான் ஒரு தப்பும் பண்ணலையே. அப்படிங்கிறதால நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. ப்ளீஸ் அனு. சரி, ஓகே. கை கொடு. தேங்க்யூ. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு கல்யாணம் நடக்கணும்னா மனசு ரெண்டும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அத உங்க வீட்டுல என் கண்ணால நான் பார்த்தேன். அது நான் சொன்னது நம்ம 2 பேர் கல்யாணத்தை இல்ல. உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு சூர்யா சார் மேலையும் சூர்யா சாருக்கு உங்க மேலையும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். நான் முதல்ல இரு, எப்படி ஆடுறேன்னு பாரு. பாத்தியா சுப்பு எப்படின்னு? ஏன் ஆட்டம் வரட்டும், அப்ப நான் எப்படி ஆடுறேன்னு பாரு. இதுல ஜெயிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் சுப்பு, அதிர்ஷ்டம். எனக்கு இல்லாத அதிர்ஷ்டமா? என்னை வந்து கடையில பாரு புஷ்பா. அண்ணே வாங்க வாங்க வாங்கன்னு என்ன எல்லாரும் அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது ஒண்ணும் உன் அதிர்ஷ்டம் இல்ல சுப்பு, சூர்யா சார்னால. உன் முதலாளி மட்டும் கடைய ரகுபதி கிட்ட வித்திருந்தாரு, அப்ப தெரிஞ்சிருக்கும் உன் கொண்டாட்டம் எல்லாம். ஆமா, அது நிஜம்தான் புஷ்பா. அன்னைக்கு உன் முதலாளி சூர்யா சார பார்த்த உடனே ரகுபதி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டா பாரு. அந்த நேரத்துல ரகுபதி மூஞ்சிய பாக்கணுமே, அப்படியே நெளிஞ்சு போன எண்ணெய் டின் மாதிரில இருந்தாரு. அனுமா, டீ போடவா? வேண்டாமா. என்ன செல்லம், டயர்டா இருக்க? ஆமாப்பா. நேத்தே கேட்கணும்னு நினைச்ச, சூர்யா சார்ட்ட கேட்டியா என்னன்னு? சாப்பிட ஏன் வரலன்னு? ஐயோ, இன்னும் அதை நீ மறக்கலையா புஷ்பா? விடவே மாட்டேன்றத, விடாத. ஏன் வரலன்னு தெரியணும்ல. அம்மா, சும்மா சும்மா சூர்யா சார்னு சொல்லிட்டே இருக்காது. அவர் நம்மள பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாரா? இல்ல அப்புறம் என்ன? அதுக்கே இவன் இவ்வளவு கோவப்படுறா? அதானே, அதுக்கே அவனு இவ்வளவு கோவப்படுற நீ? என்னடி இது? லெட்டர்மா, சூர்யா சார் கொடுத்தாரு. லெட்டரா? என்ன லெட்டர் சுப்பு? லவ் லெட்டர், மன்னிப்பு கடிதம். கொஞ்சம் பொறுக்க மாட்டியா நீ? அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ, இவளோட படிக்கிறேன் கேளுங்க. அன்புள்ள திரு சுப்பிரமணிய அவர்களே, திருமதி புஷ்பா அவர்களே மற்றும் அனு, என்னை சாப்பிட வர சொல்லி நீங்கள் எல்லோரும் என்னை மிகவும் அன்புடன் அழைத்தீர்கள். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் என்னால் வர முடியாமல் போய்விட்டது. என்னால் வர முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இயலாமல் போய்விட்டது. என்னால் நடந்த இந்த தவறுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். இதான் பெரிய மனுஷங்கிறது. நீங்கள் எனக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும்படி ஆகிவிட்டது. என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு வருந்துகிறேன். இதற்காக நான் உங்களிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு தங்கள் நம்பிக்கையுள்ள சூரிய பிரகாஷ். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தாமா. நான் அன்னைக்கே சொன்னல சுப்பு, சூர்யா சார் வேணும்னே இப்படி பண்ண மாட்டாருன்னு. இவளுக்கு என்னாச்சு சுப்பு? ஆபீஸ்ல என்ன பிரச்சனையோ என்னவோ, அதான் டயர்டா இருக்குன்னு சொன்னால, விடு. ஏய், என்ன போங்காட்டம் ஆடுற? இப்ப நான் ஆடணும். இதுல எல்லாம் மட்டும் கரெக்டா இரு சுப்பு. என்ன விட்டா நீ ஆடிக்கிட்டே இருப்பிய. இப்ப பாரு, இத்த கவனி.
என்னது இது? ஸ்லாம் புக். இது ஒரு வகையான ஆட்டோகிராஃப் புக் மாதிரி. சரி. உங்களுக்கு சூர்யா சார் மேலேயும் சூர்யா சாருக்கு உங்க மேலேயும் காதல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அனு, சாப்பிட வாடி. அனோ நோ நோ நோ, குட் மார்னிங். குட் மார்னிங். கோவமா இருக்கீங்களா? ஏன்? நேத்து அந்த மாதிரி பேசுனதுக்கு. எந்த மாதிரி பேசுனதுக்கு? அதாங்க உங்களோட அந்த சூர்யா சாரோட காதலை பத்தி. சாரி சாரி சாரி, திரும்பவும் கோவம் வந்துருச்சா? டோன்ட் வரி, நான் அந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா மேல ப்ராமிஸ். நேத்து நான் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ப்ராமிஸ் இது. நான் எப்பவும் இதை மீற மாட்டேன். ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சா? ஆமா. நான் வேணா ட்ராப் பண்ணட்டா? ஃப்ரெண்டா தான். ஆமா, நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்போ வாங்க உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிட்டேன். நீங்கள் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், நீங்கள் ஏன் அன்னைக்கு வரல?
அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லல்ல. ஓ அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் பைக்ல போவீங்களா? சரி சரி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கேர்ஃபுல்லா ஓட்டு. ஓகே ஓகே. தேங்க்ஸ். தேங்க்யூ. வரேன். பாய். ஓகே பாய் பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரசன்டேஷன் ரெடியா? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சார். ஆல்மோஸ்ட். உன்கிட்ட எப்போ சொன்னேன்? ஏன் இன்னும் ரெடி ஆகல? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே கிடையாதா? நானே உன்கிட்ட வந்து அப்டேட் கேட்கணுமா? இந்த ஆபீஸ்ல எந்த வேலையாவது உருப்படியா நடக்குதா? நீங்களா எங்க இருக்கீங்க ஞாபகம் இருக்கா? திஸ் இஸ் பிரகாஷ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் சாரி சார், இப்போ உடனே ரெடி பண்ணிடுறேன் சார். எஸ் சார், ஆக்சுவலி தீனா நேத்தே பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டான். இட்ஸ் ஜஸ்ட் ஹி ஹேஸ் டு டு a ஃபைனல் ரன் த்ரூ. அவ்வளவுதான். மீரா, காரணம் சொல்லாத. And never take anyone's side here. கொடுத்த வேலையை உடனே செய்யணும். அது உனக்கு தெரியுமா தெரியாதா? எஸ் சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் தட். யார் போனது? என்னோட தான் சார்.